ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா என்னுடைய வீட்டு தோட்டத்தையும் அதோட நான் இன்றைக்கு காய்கறிகளும் இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு பிடுங்க போகிறேன். அதற்கு முன்னம் யாராவது என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க தோட்டத்துக்குள்ள போகலாம். வேற காய்ச்சிருக்கு பாருங்க. இது சிறகவரைன்னு சொல்ற பாருங்க. இஞ்சரு பக்கம் இருக்குது அதே மாதிரி அந்த பக்கமும் நிக்குது பாருங்க. இந்த அப்பிள் மரத்துல தான் இது படர்ந்து அப்படியே இருக்கு. கீழே பாருங்க வெண்டிக்காயம் இருக்கு. அப்ப நாண்டைக்கு எங்களோட மதிய கரைக்கு வெண்டிக்காயம் வெட்ட போறேன். அப்படியே அங்கால புடலங்காயம் காய்ச்சிருக்குது. இப்போ புடலங்காயையும் உங்களுக்கு அது நான் வெட்ட போகிற மதிய கரைக்கு அப்படியே கண்டினியூ பாருங்க. இஞ்சால பாருங்க அத்தி மரம் நிற்குது. இதில் பாருங்க கவுப்பிகள் எல்லாம் இங்கே நெத்து பட்டுட்டுது. பிடுங்கணும், பின்னர் தான் பிடுங்க போகிறோம். அப்போ கண்டினியூவாக இஞ்சால வாங்க பார்ப்போம். இதில் பாருங்க அத்தி மரத்தில் பாருங்க சிறகவரை காய்ச்சிருக்கு. அவரைக்காயும் வெட்டணும். அதுலேயும் கிடக்கு இதுலேயும் கிடக்கு. பிறகு வெட்டு வெட்டுறது இங்கே வெட்டிட்டு அப்படியே வச்சுட்டு இது சுண்டுறதுக்குன்னு எல்லாம் பாருங்க. இங்கே இதுக்கெல்லாம் இருக்கு. இன்றைக்கு வெண்டிக்காயும் சிறகவரை மற்றது புடலங்காயும் வெட்ட போகிறோம் கரைக்கு. இதுக்குள்ள குலைகளுக்கு எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. காய்ச்சிட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் இது பச்சை தான். பச்சை அத்திப்பழம் பழத்துட்டுது. இங்கே இது கனிஞ்சிட்டு. இஞ்சால வேறங்க வெண்டி. இது நேற்று இதில் வெண்டிக்காய் வெட்டிட்டேன். இஞ்சால வேறங்க புடலங்காய். அதோட வேறங்க இது சுரக்காய். ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலி வழி எல்லாம் படர்ந்துருக்கும். இங்கே நாங்கள் இந்த சுரக்காய்க்கும் பாவற்காய்க்கும் பிசுக்கங்காய்க்கும் தான் இந்த பந்தல் போட்டிருக்கோம். அதோட கிரேப்ஸும் இதில் நிற்கிது. லாஸ்ட் இயரும் நல்ல காய் ஆச்சது பாருங்க. இப்படி இருக்கு, வடிவா இருக்குன்ட்டு பாருங்க. இஞ்சால பாருங்க புடலங்காயும் எல்லாம் இதாண்டிட்டு இதாண்டை கொட்டுவோம் மதிய கரைக்கு. அப்போ புடலங்காய் என்னாண்டை புடுங்க போகிறோம் பாருங்க. இதில் புடலங்காய்க்கு கல் கட்டி விடுறேன். இதை கல்லை இதில் வச்சு விட்டா இப்போ புடலங்காய் காய்க்கிறதுகளை ரெண்டுல மிண்டைக்கு. அப்போ புடலங்காய் வெண்டிக்காய் அதோட சிறகவரையும் தான் நான் காய்ச்ச போகிறோம். அதுலேயும் வெண்டிக்காய் இருக்குது, அதையும் வெட்டுவோம். இந்த வண்டி நல்லா வருது பாருங்க. வெண்டிக்காய் உங்களுக்கே தெரியும், உண்டை விட்டு ஒரு நாளைக்கு வெட்டணும். எல்லாத்துக்கு முத்திடும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாயே பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாயே காய்ச்சி சாப்பிட போகிறோம். வெண்டிக்காயில் வெள்ளைக்கறி வச்சா நல்லா இருக்கும். இது நாங்களே நட்ட எதுவித ரசாயன உரமோ கிருமி நாசினியோ பாவிக்காம நாங்கள் செய்துன்றது எங்களுக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்காய். அப்படியே நாங்கள் அங்காலயம் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இதில் காய்ச்சிருப்பாருங்க. இதில் எங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இஞ்சாலயம் காய்ச்சிருப்பாருங்க. அதில் பச்சை பூசணிக்காயும் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் அந்த பச்சை பூசணிக்காயும் பார்ப்போம்.
பச்சை பூசணிக்காய். இதுல பாருங்க வெண்டிக்காய். இதுல இதுதான் முதல் காய்ச்ச வண்டி. இதுல பாருங்க முருக்க மரம் நல்லா வந்துட்டு வாழைக்குட்டியும் வருது. முடக்கத்தான் அங்கால வந்து தேசி இருக்குது. தேசி அதுல வந்து பாருங்க வண்டு கொல்லி மரம். இதுல பாருங்க கொய்யா வந்து எப்படியும் 12 வருஷம் காய்க்குமென்று எதிர்பார்க்கிறோம், பார்ப்போம். இல்ல பாருங்க கரைமிளகா வந்து காய்ச்சி 2-3 காய் வெட்ட போறோம். எங்கட இந்த கறி தேவைக்கு மட்டும். இதுல கரைமிளகாய் பழுத்திட்டுது. எங்களுடைய கறி தேவைக்கு வந்து எல்லாமே காய்ச்சிட்டு இருக்கிறதே இங்க பாருங்க போதுமான அளவு. இதுலயும் இருக்குது பாருங்க தக்காளியும் வந்து பழத்திட்டுது. தக்காளி பழத்தையும் வெட்டுவோம். இதை வெட்டுறது காய்கள் வந்து விட்டுட்டு பழத்தை மட்டும் வெட்ட போறோம். இந்தியால வந்து பைத்தங்காயெல்லாம் கிடக்குது. பிறகு ஏன்னு சொன்னா கவுப்பிக்காயும் பைத்தங்காயும் புடுங்க இல்லையேன்னு சொன்னா நிறைய இருக்கிறபடியே அதை வந்து புடுங்க லேட்டாகும். இப்போ வந்து கடுமையா வெயில் அடிச்சு கொண்டு நெருப்பு வெயில் அடிக்குது. அமெரிக்காவில் வந்து இப்போ கடுமையான வெயில்லாம் அடிச்சு கொண்டு. இதுல வண்டி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி வரும். 20-25 வண்டி வரும் நட்டுருக்கோம். எல்லாத்துலேயும் பட்டுனாலே நிறைய காய் வரும். இப்போ பாருங்க இதுலயே இவ்வளவு காய் வந்துட்டு. இந்தியாவில் பாருங்க சிறக வர முன்னுக்கே நான் காட்டுனா இதுலயும் பாருங்க இருக்குது. பாருங்க இதுல வந்து இந்த கக்கரிக்காயும் இருக்கு. இஞ்சி பாருங்க அதை சூத்த ஊத்திட்டு. இதுல வந்து சிறக வர பாருங்க அடியில இருந்து காய்ச்சிருக்கு. அதற்கு காட்டும் பாருங்க எப்படி காய்க்கணும்ட்டு. அடியில இருந்தா காய்ச்சி கீழே பாருங்க. ஏண்டா இது வந்து நாங்க வந்து ஆக்கண்ட கண் படாம இருக்கிறேன்னு சொன்னா கண் படாட்டிக்கு நல்லா காய்க்குமெண்டு பாருங்க. இதுல அடியில இருந்துதான் நல்ல காய் காய்ச்சிருக்குது. இப்ப பாருங்க பூவும் பிஞ்சுமா இருக்குது. வேற இப்ப வந்து எங்களுடைய மதிய கரைக்கு மட்டும் கொஞ்சமா புடுங்க போறோம். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இப்படித்தான் காய்ச்சது. நல்ல காய் காய்ச்சது. இங்க வந்து சிறக வர நல்லா வரும். சொன்னா நாங்க லாஸ்ட் இயரும் இதே இடத்துல நட்டது நல்லா வந்தா. அதே மாதிரி இந்த முறையும் நல்ல காய் காய்ச்சது பார்த்தீங்க. இப்ப வந்து கடுமையான வெயில் தானே. இப்ப அமெரிக்காவில வந்து கடுமையா வெயில் அடிக்கிறபடியா நாங்க வந்து டெய்லி வந்து தண்ணி விடுறது. தண்ணி விட்டா தெரியும் தானே உங்களுக்கு, வாட்டர் பில் வந்து நிறையத்தான் வரும். நாங்க வந்து எப்படி இருந்தாலும் பயிர் கொடியை வந்து நட்டுட்டு அதுக்கு தண்ணி விடாம விடக்கூடாதானே. அப்ப அதால வந்து அதுகளுக்கும் வந்து டெய்லி நாங்க இயன்ற அளவுக்கு வந்து தண்ணி விடுறது. ஒரு நாள் சில நாள் விடாட்டிக்கும் பார்த்து நடுகளுமே விட்டு கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா பயிர் கொடிகளுக்கும் வந்து உயிர் இருக்குத்தானே. அதால வந்து அதுகளுக்கும் வந்து வந்து இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரம் தான் சிறகவரை. இப்ப தண்ணி வந்து டெய்லி விட வேண்டிய தாவரங்கள் இதுகள் தக்காளி, பாவல், புடோல் அதுகளுக்கு தண்ணி விடணும். வேண்டாம் இது வந்து முட்டை இது விட்டு அதெல்லாம் அப்படித்தான் முட்டிடும்.
ஆகலம் இதா இருக்குது. சில வண்டிக்கா சின்ன இன்னும் சிலது பெரிய அடிக்கல வீட்டுக்கிட்ட வேற வண்டி அடிக்குது. பாவல் இதுல ஹாட்டல் பாருங்க, கத்தரி காய்ச்சிருக்குது. அது கொஞ்சம் இப்போ பாருங்க தண்ணி கடுமையா வெயில் இருக்கிறபடியா கத்தரி வந்து பழுதாயிட்டு. இந்தியாவில் பாருங்க பாவல் இப்பதான் பூட்டு கொண்டிருக்கு. நல்ல பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு அவளுக்கு. அதுல பாருங்க வெள்ளை பாவல்ல 2-3 நிறைய காய்ச்சிருக்கு. இந்தியாவில் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்க. இந்தியாவில் வந்து பைத்த நிக்குது. பைத்த வந்து பாருங்க இப்படி காய்ச்சி அப்படியே கீழே வந்து இருக்கிற இல்ல பைத்தங்காய் ஏற்கனவே நாங்க டெய்லி காய்ச்சறபடிய விருப்பம் இப்ப குறைஞ்சிட்டுது. என்றாலும் நாளைக்கு நான்டை பிடுங்கி சுண்டுவோம். ஓகே, இப்ப பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுடைய கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு வரைஞ்சி இப்பதான் இந்த குரங்குவால் பைத்தியம் எல்லாம் பாருங்க பிஞ்சு இந்த பூ இந்த பாருங்க அடியில இருக்குது. அப்படியே காய் வந்தோன்று இங்கே இதுல பாருங்க. இது அந்த குரங்குவால் பைத்தியன்ற இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் நட்டனாங்க. நல்லா காய்ச்சி கொண்டிருக்கும். ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னுடைய வீட்டு தோட்டம் எப்படி இருக்கிறன்றதை உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.